Hi friends, மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாட்சிக்காரர் வந்து அவங்க ஃபோன் பேசிகிட்டே ஆட்டோவை வந்து கை காட்டுறாங்க. அப்போ வீரா பார்க்குறாங்க, இது இந்த சாட்சிக்காரர் ஆச்சே, சரி இவர் நம்ம முகத்தை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டுதாங்க. சாட்சிக்காரரும் ஃபோன் பேசிகிட்டே பார்த்தோம்னா அவங்க ஆட்டோவில் ஏறிடுறாங்க. ஏறிட்டு வரும்போது பார்த்தோம்னா சாட்சிக்காரர் வந்து ஒருத்தங்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க போலுக்கு. அப்போ வந்து அந்த சாட்சிக்காரர் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ பணத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, பணப்பிரச்சனையே எனக்கு கிடையாது, எனக்கு பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டா போகிறோம், அவர் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டுறாரு, அதனால எனக்கு எவ்வளோ பணம்னாலும் கொட்டன்னு கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவர் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, அப்போது இவருக்கு அன்றைக்கி பணம் கொடுத்தது ராகவ மாமா தானே, அப்போ அவர் தான் வந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து வீரா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாட்சிக்காரர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இப்போ பண பிரச்சனை எதுவுமே கிடையாது, இப்போ நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், பணம் வேணும்னு நினச்சாலே போகிறோம், கொட்டன்னு கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு வீராவுக்கு புரிஞ்சிருது, ராகவ மாமாட்ட இவர் வந்து எவ்வளோ பணம் கறந்தாருன்னு தெரியல, ஆனால் எதுக்காக இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாரு, சொல்ல பொண்ணாக்கி மாறனை காப்பாற்றுறதுக்காக தானே ராகவ மாமா பணத்தை கொடுத்தாரு, ஆனால் மாறனையும் இவர் காப்பாற்றலை, அப்புறம் எதுக்காக ராகவ மாமா வந்து இவருக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாட்சிக்காரன் அவர் வரக்கூடிய யாரும் வந்துடுச்சுது, அவரும் இறங்கி போயிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து மாறன் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனோட பைக் ரிப்பேராக என்னன்னு தெரியல. அப்போ மாறன் வந்து அவங்க வீராவோட ஆட்டோவில் ஏறி வராங்க. அப்போ வீரா வந்து இதை பற்றியே யோசனையிலே வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெட்டி கடை கணக்காக ஒருத்தங்க டிஃபன் கடை மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அவங்க பொருளெல்லாம் வெளியே வச்சுருக்கும் போது வீரா வந்து அது இடிச்சிருந்தாங்க. இடிச்சதுமே உடனே வந்து அந்த கடைக்காரர் வந்து கத்த ஆரம்பிக்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா நீ சீக்கிரமாக கீழே இறங்கு, சொல்ல பொண்ணைக்கு யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் ஆட்டோ ஓட்டுனதா நீ சொல்லிடணும், நீ ஓட்டுனதா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க வந்து வீரா வந்து மேலே அந்த ஆட்டோக்காரங்க வந்து காக்கி சட்டை போட்டிருப்பாங்களா, அந்த சட்டையை வாங்கி மாறன் வந்து போட்டுக்கிட்டு அவர் ஆட்டோ ஓட்டுற மாதிரி அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து மாறன் தான் அந்த ஆட்டோ ஓட்டி இந்த பொருளெல்லாம் தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லிக்கிட்டு மாறனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், ஆனால் மாறன் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து இந்த பழியை சுமந்துக்கிட்டாரு. அப்போ ஆக மொத்தத்தில் அன்னைக்கு ராகவ மாமா தான் நம்ம அண்ணனை இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அப்போ வந்து ராகவ மாமா காப்பாத்துறதுக்காக தான் ஒருவேளை மாறன் வந்து இந்த பழியை சுமந்துட்டு இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு வந்து டவுட் வந்துடுது. அப்போ வந்து அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை முடிஞ்சதுமே வீராவும் மாறனும் வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்து வீராவுக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க, என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆக மொத்தத்தில் மாறனுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, ஆனால் அவர் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதா சொல்லிக்கிட்டு எல்லாருமே நம்ப வச்சிருக்கிறாரு. அதே மாதிரிக்கு எல்லா வித ஆதாரத்தையும் வந்து அழிச்சிக்கிட்டு அவர் பண்ணுறதா எல்லா ஆதாரத்தையும் அவர் வந்து திரட்டி இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே ஒரு பொய்யான விஷயந்தான், அப்போ இதுக்கு யார் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து வீரா குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க நேராக வள்ளியோட ரூமுக்கு வராங்க. அப்போ வள்ளி வந்து வீராட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், இந்த உண்மையை நீங்கள் தான் எனக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே வள்ளி வந்து வீராவை பார்க்குறாங்க. வீரா எதை பற்றி பேசுகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, என்னம்மா உனக்கு தெரியணும், என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாறன் தப்பு பண்ணானா இல்லைனா வந்து வேறு யாரும் தப்பு பண்ணனா எங்கள் அண்ணன் விஷயத்தில் எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும், அப்படி மட்டும் இல்லைன்னா உங்கள் எல்லாருமே நான் தலை மூழ்கிட்டு இந்த வீட்டை விட்டு நான் இப்போமே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து வள்ளி ஆடி போய் இப்படி நிற்கிறாங்க. என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்களே சொல்கிறீங்களா இல்லைன்னா நான் இப்போமே இந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வள்ளி வந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன அழுதாலும் சரி தான், நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லலைன்னா நான் அந்த வீட்டோடு போயிட்டே இருப்பேன், உங்களையும் சேர்த்து நான் வெறுத்து ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் வீரா, நீ நினைக்கிற மாதிரிக்கு மாறனுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்ல பொண்ணாக்கி இந்த சுமந்துக்கிட்டு கிடக்கிறான், இது செஞ்சது வேறு யாரும் கிடையாது, ராகவ் தான் உங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க தலையில் போட்டு அடிச்சுட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வீரா ஆடி போய் இப்படி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகவ் காப்பாற்றுறதுக்காக தான்
மாறன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வீராவுக்கு வந்ததே கோபம். அப்போ ராகவ மாமா வந்து எவ்வளோ நல்லவங்கனக்க நடிச்சிட்டு இருக்கிறாரு. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவர் தான். தான் அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொலைக்கிறதுக்காக மாறன் ரெடியாக இருக்கிறான். ஆனால் வந்து தன் தம்பி எக்கர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ராகவன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ சுயநலமாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்களும் துணை புரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? அப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ராகவ மாமா முக்கியமாக இருக்கிறாரு, நீங்கள் மாறன் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் காட்டிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய பாசமா அப்படின்னு வீரா வந்து வள்ளியும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லை வீரா நீ அப்படிலாம் பேசாத வீரா, எனக்கு வந்து மாறனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறனை பிடிச்சனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் வந்து ராகவ மாமாவுக்கு வந்து நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்போ மாறன் வந்து எக்கெடுக்கட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு மாறனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு பாசத்தை மட்டும் காட்டிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் நீங்கள் வச்சிருக்கிற உண்மையான பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து அப்படியே ஆவேசத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க உண்மையை சொல்கிறதுக்காக.